வணக்கம் நண்பர்களே. பொதுவாக ஒருத்தவங்களுக்கு வீட்டில் தோட்டம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த செடிகளை எப்படி நாம் வளர்க்குறது, அதை காப்பாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் அதை நம்ம எப்படி அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறது, எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சுலபமாயிடுங்க. எப்படியாப்பட்ட செடியை கூட நாம் ப்ரொபகேட் பண்ணி வளர்க்க முடியும். இப்போல்லாம் நம்ம குப்பைகளை கார்ப்பரேஷனோ இல்லை முனிசிபாலிட்டியில் இருக்கிறவங்களோ வாங்கிட்டு போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம குப்பை தொட்டிகள் வச்சுருப்பாங்க, அதில் கொட்டுவோம். ஆனால் இப்போ குப்பை தொட்டிகளையே எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்களே குப்பை தொட்டிகளை எடுத்துட்டாங்க. அவங்களே குப்பையை கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய முதலீடு இருக்குங்க. நல்ல விஷயம் அது. குப்பைகளை தரம் பிரித்து அதை அதிலிருந்து என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதை வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றதில் ஒரு வரும் காக்காப்போ. குப்பைகளை தரம் பிரித்து அதை உரமாக்கி அதை வியாபாரம் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு தடவை முனிசிபாலிட்டிலேருந்து ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க வீட்டுக்கு. திடீர்னு என்ன நீங்கள் குப்பையே போட மாட்டேன்றீங்க, நாங்கள் குப்பை நிறையா போடுவோம், என்ன நீங்கள் குப்பையே போட மாட்டேன்றீங்க அப்படின்னாங்க. இல்லை நாங்களே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை உங்கள் தோட்டத்தை பார்க்கணுன்னாங்க. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அந்த கன்சர்ன் அதிகாரிக்கு இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சுருக்காங்க, இவங்களே இங்கே உரம் தயாரிச்சுக்கிறாங்க, நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு ஃபோனில் பேசினாங்க. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது. இவங்க எல்லாரும் சரிங்க சார் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அது மாதிரி உரம், குப்பை உரம்தான் தாவரங்களுக்கு நல்ல செழிப்பு கொடுக்குது. பாருங்கள், எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முருங்கை மரம். இந்த உரத்தை, செடிகளுக்கு தேவையான சத்து பொருட்களை நாமளே எப்படி காசு செலவு இல்லாமல் தயாரிச்சுக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க. என்ன நண்பர்களே, நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகளுக்கு நாம் தூக்கி குப்பையில் போடுற பொருட்களில் இருந்து சத்தான உரம் தயாரிக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் தொடரலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இமயன் தோட்டம்.